Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விஜயகாந்த் சார் மனித ரூபத்தில் வாழ்ந்த கடவுள். என் ஹஸ்பண்ட் ரொம்ப உடம்பு முடியாத நேரத்துல தான் அந்த படம் கூப்பிட்டு கொடுத்தாரு. ஸ்கார்பியோல வந்து இறங்கினாரு, டிக்கி ஓப்பன் பண்ணாங்க, இவ்வளோ பெரிய ஒரு 4 கேரியர் இறங்குச்சு. யாருக்கு இது செட்டுக்கே சாப்பாடு போட போறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு சிரிச்சுட்டு அப்படி திருப்பி பார்த்தேன். சொன்னேன், கவரு பெருசா இருக்கு, எந்த கிடையாது, யாருக்கும் கொடுக்க வேண்டியது என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அப்படின்னாரு. இல்ல 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் போல இருக்கேன் நினைச்சு. வில்லியம்ஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜயகாந்த் சார். நடிக்க வந்த காலத்துல அவர் வந்து இவருக்கு சிகரெட் எல்லாம் கொடுப்பாராம், இவர் காசு கேட்டு வாங்கிட்டு போவாராம். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. டெய்லி வந்து 3 பேரை நினைப்பீங்க அப்படின்றது சொன்னீங்க இல்லையா? நீங்க சித்து அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க? இப்படி தவறான ஒரு முடிவு எதுக்கு எடுத்தேன்ற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கு. நிச்சயதார்த்தத்திலேயே எனக்கு அது மனசுல ஒட்டல. 4ஆம் தேதி நான் ஷூட்ல போனேன். அவ கூட என் மடியில உட்காந்து சோறு ஊட்டி கொடுத்தேன் அவளுக்கு. 9ஆம் தேதி செத்துட்டான்னா. மகா பாவி கிட்ட போய் அவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சத்தியமா சொல்றேன், அந்த பையன் நல்லா இருக்க மாட்டான். எங்கேயாவது அந்த பையனை நான் பார்த்தேன்னா என்னத்தால அடிப்பேன்னு எனக்கே தெரியாதுன்ற. விஜயகாந்த் சார் அவர் வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதாவது அதையும் தாண்டி அன்பு நிறைய கொடுத்திருக்காரு உங்களுக்கு. கண்டிப்பா. என்னன்னா, விஜயகாந்த் சாரை வந்து வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாது. எஸ்என் லட்சுமி அம்மாவையோ இல்ல வத்சலாவையோ இல்ல மத்த யாரையுமே மறக்க முடியாத மாதிரி அவரும் ஒரு மறக்க முடியாத ஒரு கடவுள். என்னன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப உடம்பு முடியாத நேரத்துல தான் அந்த படம் கூப்பிட்டு கொடுத்தாரு எனக்கு. அந்த படம் ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் கூட இறந்துட்டாரு. திருப்பதி சாமியா படம் பேர் எனக்கு ஞாபகம். ரமணார் நரசிம்மா நரசிம்மா படம். அந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டு, குயிலிமா ஒரு அண்ணி, நான் ஒரு அண்ணி, 2 நாள் தான் ஒர்க்கு. பெரிய சீன் ஒன்றும் இல்லை, ஒரு 3 சீன் என்னமோ தான், 4 சீன் என்னமோ வந்தது. 2வது நாள் கொட்டிவாக்கம் வீட்டில் ஷூட்டிங் முடியுது. நரசிம்மா ஷூட்டிங் முடிச்சு மத்தியானமே முடிஞ்சிருச்சு. காஸ்டியூமர் நான் எனக்கு வாங்கின புடவையும் ஜாக்கெட்டையும் கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு. எதுக்குன்னா, வேண்டாண்ணா அப்படின்னா. இல்லைம்மா அது உங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாரு, பட்டு புடவை 2மே உங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டாருமா விஜய் சார் அப்படின்னாரு. அப்படியா, சரி. சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி பதில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். மேனேஜர் வந்து ஒரு பெரிய பொட்டலத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் சொன்னேன், இந்த பொட்டலம் எனக்கு உள்ளது இல்லை, இந்த கவரு யாருக்கோ கொடுக்க வேண்டியதை எனக்கு கொடுக்குறீங்க, எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு. இல்லைம்மா உங்களுக்கு தான் விஜய் சார் கொடுக்க சொன்னாரு அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லை இல்லை எனக்கா இருக்காது, இது வேற யாருக்கோ கொடுக்க வேண்டியது, நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, குயிலிமா கொடுக்க வேண்டியதா, நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்க, அம்மா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இல்லை இல்லை உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாரு, பாருங்க பேர் எழுதி இருக்கு அப்படின்னா. பார்த்தா பேர் போட்டிருக்கு, சாந்தி வில்லியம்ஸ். பார்த்துட்டு நான் இல்லைண்ணா, நான் இவர்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் மேனேஜர் அண்ணாட்ட, வீரப்பண்ணான்ட்ட. என்னம்மா இப்படி சொல்றீங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க? இல்லம்மா நான் கரெக்டா விஜய் சார் வந்து இறங்கிட்டார். விஜயகாந்த் சார் வந்து ஸ்கார்பியோல வந்து இறங்கினாரு, டிக்கி ஓப்பன் பண்ணாங்க, இவ்வளோ பெரிய ஒரு 4 கேரியர் இறங்குச்சு. இவ்வளவு பெரிய கேரியர் இறங்குது, யாருக்கு இது செட்டுக்கே சாப்பாடு போட போறாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு சிரிச்சுட்டு அப்படி திருப்பி பார்த்தேன். கவரை தூக்கி காட்டி, இது எனக்கா, இது என்னோடது இல்லை அப்படின்னு காட்டுறேன். அவரு இல்ல உங்களுக்கு தான் அப்படின்னாரு. இல்ல ஆமா சொன்னேன், கவரு பெருசா இருக்கு, பெரிய கவரா இருக்கு, எந்த கிடையாது, யாருக்கும் கொடுக்க வேண்டியது என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அப்படின்னாரு. ஐயோ இது என்னடா வம்பா போச்சு, இது இல்ல 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் போல இருக்கேன் நினைச்சுக்கிட்டு சரி இன்னும் பேசுனேன். அடுத்து இது தியாகுவை கூப்பிட்டாரு. தியாகுன்னு ஒரு நடிகர் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டாரு. தியாகு அம்மா உள்ள கூப்பிட்டு போ, சாப்பாடு போடு, வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துருக்குங்க. ஐயோ இதனடா வம்பா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நான் இல்லப்பா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்லம்மா நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாரு. சொன்னோன்னா எனக்கு அவர் வார்த்தையை தட்ட முடியாம நான் உள்ள போனேன். சொன்னேன், நான் வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. பரவாயில்லம்மா, ஒரு கேரியர் ஃபுல்லா வெஜிடேரியன் இருக்கு. நான் பார்த்தா இன்னும் கூட்டு கிட்ட அது இது ரசம் கிசம் ஒரு இருந்தது எல்லாம் போட்டாங்க. நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியில வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அந்த அதாவது வில்லியம்ஸோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜயகாந்த் சார். 2 பேர் ரூம்மேட்டு. அந்த காலத்துல இவர் நடிக்க வந்த காலத்துல அவர் வந்து இவருக்கு சிகரெட் எல்லாம் கொடுப்பாராம். இவரு சிகரெட் பிடிச்சிட்டுனா அந்த சிகரெட்டை பிடுங்கி பீடி ஆகட்டும் சிகரெட் ஆகட்டும் அவர் பிடிப்பாராம்.
இவர் காசு கேட்டு வாங்கிட்டு போவாராம். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. இந்த டைம்ல நான் இவருக்கு உடம்பு முடியாம இருந்ததுனால அவர் அந்த மனசுல வச்சு அந்த ஹெல்ப்பும் பண்ணாரு பாருங்க. அப்ப அவர் எவ்வளவு பெரிய மனிதர். இந்த மாதிரி இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே. எனக்குன்னு இல்லை, அன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருந்த அத்தனை பேருக்குமே அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஷோவுக்கு போக வேண்டிய ஆர்டிஸ்ட் எல்லாம் உட்காந்துருக்காங்க, யாருக்கும் சாப்பாடு வரல. சாப்பாடு வந்து ட்ரெயின் ஏறினா போதும்னு அடுத்த நிமிஷம் பஃபே வந்துருச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இது யார் செய்வாங்க? அதனாலதான் எல்லார் மனசுலயுமே அவரை எல்லார் மனசுலயும் அன்னதாத்தே சுகினோ பவந்தூன்னு அவரை வாழ்த்துறவங்க தான் இருக்காங்களே தவிர, ஏன்னா அவர் சாப்பாடு போட்டு வயத்த ரொப்பி இருக்காரு. ஏன் அன்னைக்கு நான் நடிச்சுட்டு போகும்போது அந்த அம்மா போயிடுச்சு, கிளம்பிச்சு, இல்லை அனுப்பி விடுப்பா அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. முடிஞ்சிச்சா போ சொல்லு அப்படின்னு நம்ம காதால கேட்டிருக்கோம். ஆனா அவர் அப்படி இல்லை. ஆனா அவர் அந்த அளவுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரி தான் நான் பாக்குறேன். அதுக்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. கடவுள் அவரை எடுத்துட்டு போகும்போது அந்த 2 பருந்துங்களும் மேல பறந்தது. யாருக்கு பறந்தது பருந்து சொல்லுங்க. அப்போ அவர் அவ்வளோ ஒரு கிருஷ்ணபக்ஷமா தான் அவர் போயிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமா தான் நான் நினைப்பேன். அவரு அவ்வளோ நல்ல ஒரு மனிதர். கண்டிப்பா நீங்க இப்ப சொன்ன மாதிரி, அதாவது அவர் இருக்கப்ப அவரை நம்ம அந்த அளவுக்கு கொண்டாட தவறிட்டோமோ அப்படின்ற ஏக்கமும் இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. இல்ல, உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா அவர் இருக்கும்போது அவரோட அருமை யாருக்குமே தெரியல. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அவர் என்னென்ன செஞ்சாருங்கிற விஷயமே வெளியே வந்தது. அவர் உயிரோட இருக்கும்போது அவர் செஞ்ச விஷயங்கள் எதுவுமே வெளியில வரல. என்ன தவிர்த்து வேற யாருமே சொல்லல. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் எப்படி எல்லாம் அவர் உதவி செய்யக்கூடிய மனிதர். யூனியன்ல இருக்கும்போது அவர் எல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நம்ம இது நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்திருக்கேன். நான் அந்த நாள்ல இருந்து எனக்கு தெரியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான். அதாவது சிலவங்க கேக்குறாங்க, என்ன சாதா ஒரு மனுஷனை போய் கடவுள்ன்றீங்களா? அப்படி கிடையாது, மனித ரூபத்தில் வாழ்ந்த கடவுள். ஓகே, சரியான நேரத்துல நமக்கு என்ன வேணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இருக்காங்க. இன்னும் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, உயிரோட வாழ்றாங்க, உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. KYP பாலா, இந்த பிள்ளை என்ன தலையெழுத்து? அவர் என்ன பெரிய கோடீஸ்வரரா? இல்லையே, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பிள்ளை. இன்னைக்கு தேடி 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 போய் ஒவ்வொருத்தருக்கும் உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த பிள்ளை வந்து நீண்ட ஆயுளோட ஐஸ்வர்யத்தோட எல்லா சகல சௌபாகியங்களோட வாழணும்னு நான் வாழ்த்திக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் என்ன கிண்டல் அடிப்பான். விஜய் டிவி ஷோவுக்கு போனா என்ன கிண்டல் அடிப்பான். வந்துட்டாங்கப்ப அதிகாரம் பண்றவங்க அப்படின்வான். அப்படிப்பட்ட பழகுன ஒரு பிள்ளை இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா வாழ்க்கையில பெருமையா இருக்கும். பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். இப்ப லாரன்ஸ் சார் வந்து அவரு கூட சேர்ந்துகிட்டு லாரன்ஸ் சார் எவ்வளவு உதவிகள் செய்யறாரு. அதையே வந்து ஒரு சிலர் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனா அது தப்பு. செய்யறவங்கள செய்ய விடுங்க. என்ன செய்யறவங்கள செய்ய விடுங்க. சூர்யா, SJ சூர்யா, அவரை பார்த்துட்டு அவரு வந்து செய்யறாரு. ஒரு டிராக்டர் வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அஜித் சார் தெரியாம எத்தனையோ விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. விஜயும் செய்யறாரு, எல்லாருமே செய்யறாங்க. சூர்யா செய்யறாங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைகளை படிக்க வச்சு அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு அதுல எல்லாருமே உதவி செஞ்சுக்கிட்டு தான்மா இருக்காங்க. யாருமே செய்யாம இல்லை. நல்ல விஷயங்களை நல்லது பண்ணதான் செய்யறாங்க. ஆனா இது எதுவுமே வெளியில வராது. யாருமே எதுவுமே வெளியில சொல்ல மாட்டோம். இப்ப ரீசெண்டா நாங்க நாகப்பட்டினத்துக்கு ஒரு வெட்டிங்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காக நிறுத்தி அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது தலப்பாக்கட்டி ஹோட்டலு சாப்பிட பேரனுக்கும் பேத்திக்கும் சாப்பாடு வாங்கி போகணும். உள்ள போயிட்டு இருக்கோம். வெளியில நம்ம ரவிக்குமார் சார், KS ரவிக்குமார் சார் வந்து பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு இப்படி வெளியில வந்தாரு. அவங்க ஒய்ஃபும் கூட இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே நான் வணக்கம் சார் அப்படின்னேன். வணக்கம் சார் சொன்னோன்னா அவரு என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு என்ன கடந்து போயிட்டேன். வணக்கம் வணக்கம் யாரோ நினைச்சிட்டு போயிட்டார். ஒரு 4 ஸ்டெப்ப சொன்னா அவங்க வைஃப் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. திரும்பி அம்மா அம்மா அப்படின்னாரு. திரும்பி வந்து சொல்றார், எதுக்கு அவரு அப்படி திரும்பி வரணும்? மரியாதை. அந்த மரியாதை அது எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு அந்த மரியாதை? நிறைய பேர்கிட்ட அந்த மரியாதை எதிர்பார்க்க முடியாது. மரியாதை கொடுக்கவும் மாட்டாங்க.
இன்னைக்கு உங்களுக்கு தேவையா, உங்களை வந்து அவ்வளோ அப்படி தூக்கி வச்சிருவாங்க. தேவை முடிஞ்சோன்னா துப்பி தூர போட்டுருவாங்க. இதுதான் இந்த காலத்துல நடக்குது. ஆனா எனக்கு அவர் மேல அந்த நாள்ல இருந்தே ரொம்ப மரியாதை. எனக்கு அன்னைக்கு அவர் அப்படி பண்ணோன்னா இன்னும் அவர் நான் அப்படியே மேல உச்சாணி கொம்புல நான் வச்சுட்டேன் ரவிக்குமார் சார். ஏன்னா வந்து 5 நிமிஷம் பேசிட்டு போறாரு. என்னம்மா உங்க இன்டர்வியூ எல்லாம் பாக்குறேம்மா, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குமா, உங்க இன்டர்வியூ வந்தாலும் நான் பாத்துறேன் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் என்கிட்ட பேசியிருக்காருன்னா அப்படி ஒரு பெரும் மாமனிதர் என்கிட்ட அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பார்த்து அதனால இருக்கீங்களாமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் நின்று பேசிட்டு போனார். அது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது இந்த ஒரு விஷயம். இன்னைக்கும் நான் தான் நினைப்பேன், சங்கர் சாரை போய் நான் நேர பார்த்தேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. ஆனா வேண்டாம், அவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. அவங்களா தெரிஞ்சு என்னைக்கு நம்மளை கூப்பிடுறாங்களோ கூப்பிட்டோம், அப்ப நம்ம போலாம். அவரா தான் என்னை கூப்பிட்டாரு அந்நியன் படத்துக்கு. அந்த மாதிரி வந்து காலகட்டங்கள் வரும்போது நம்ம வந்து நமக்கு தேவைப்படுறவங்க நம்மள ரீச் பண்ணுவாங்க, கண்டிப்பா ரீச் பண்ணுவாங்க. நம்பிக்கையோட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். 67 வயசு ஆயிடுச்சுமா, இனிமே வாழ்க்கையில என்ன இருக்கு? ஒன்னும் கிடையாது. இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா நம்ம தள்ளிட்டு போனோன்ற ஒரு. ஆனா நீங்க சொல்லிட்டீங்க ஆசைகள்லாம் இப்ப இல்ல பெருசா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சினிமா ரீதியாவே பாப்போமே. இந்த ஒரு கேரக்டர் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது ஒரு ஆசையா நீங்க வச்சிருப்பீங்க. ஆனா சினிமா சீரியல்ல பண்ற கேரக்டர் படத்துல பண்ணணும்னு ஒரு ஆசை. ஒரு பயங்கரமான வில்லியா, பயங்கர வில்லியா, அடி தட்டி சண்டை ஆக்ஷன்ல பண்ணி என்ன அடி தட்டி சண்டை அப்படி ஒரு கேரக்டர் பண்ணணும், ரவுடிசம் பண்ணணும்னு இருக்கு. காமெடி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் புது வசந்தத்துல காமெடியும் பண்ணிட்டேன். அதே அவங்க பயங்கரமா ரீச் ஆச்சு. அதுவும் சொன்னாங்க, சாந்திமாவை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி காமெடி பண்றாங்களே அப்படின்னு. கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம்மா நடிப்பு. அது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. நிறைய டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸா நம்ம வாழ்றப்ப கேரக்டர்ஸ் நமக்கு வருது, நம்ம செய்யறோம், சந்தோஷமா இருக்கும். அது செய்யும் போது அடுத்தவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது வந்து கோடி ரூபாய்க்கு மேல சந்தோஷம் அது. ஓகே, எஸ். நீங்க இன்னொரு விஷயம் சொல்றப்ப எனக்கு தோணுச்சு, அதாவது டெய்லி வந்து 3 பேரை நினைப்பீங்க அப்படின்றது சொன்னீங்க இல்லையா? அவங்கள நினைக்கிறப்ப அவங்க கிட்ட இந்த கேள்விகளும் உங்களுக்கு கேட்கணும்னு தோணி இருக்கும். என் வீட்டுக்காரா நான் கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்? என் வீட்டுக்கார நான் கேட்பேன், இன்னைக்கு என் பசங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டீங்களே, என்ன எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டீங்களே, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்ற கேள்வியை நான் எப்பவுமே கேட்பேன் அவரை. இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, அவர் ஏதாவது நான் பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப ஏதோ கோவத்துல உங்களை நான் பேசிட்டேன். நான் அவர்கிட்ட கோவத்துல நான் பேசினதே இல்லை, தவறி ஏதோ பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்பேன். என் பையன்கிட்ட கேட்பேன், என்னப்பா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்ற கேள்வி அவனை நான் கேட்பேன். கடவுள்கிட்டையும் கேட்பேன். கோயில்ல போனா முதல்ல கேட்கிற கேள்வி அது. ஏன் இந்த விஷயத்த, ஏன் என் பிள்ளைய என்கிட்ட இருந்து கூட்டு போயிட்டீங்க? என்ன கூட்டிட்டு போயிருக்கலாமே, வாழ வேண்டிய பிள்ளைய எது கூட்டு போனீங்க? வயசாயிடுச்சு, இனிமே என்னப்பா இருக்கு லைஃப்ல? ஒன்றும் கிடையாது, எல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சுமா. அதான் சொல்றேனே, கோடீஸ்வரியாவும் வாழ்ந்தாச்சு, பிச்சைக்காரியாவும் வாழ்ந்தாச்சு. இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா அப்படியே போதா, போட்டோம். இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த லைஃப் இப்படியே போட்டோம். 4 பேருக்கு நம்மளால பிரயோஜனப்படுதா? ஏதோ என்னால முடியும் போது ஒரு சாப்பாடை சமைப்பேன், டப்பால போடுவேன், ஒரு 20 பேருக்கு கொடுத்து விடுவேன். அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இதை வந்து தர்மம் பண்ணிட்டேன்னு நான் பெருமை தேடிக்கிறதுக்காக இல்லை. 4 வயர் ரொம்பட்டும், யாரும் பசியோட யாரும் பசியா இருக்க கூடாது. அதனால என்னால எப்பப்போ முடியுதோ நான் வந்து சமைச்சு நானே சமைப்பேன். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சாம்பார் சாதம் கிண்டி அதை ஒரு உருளைக்கிழங்க வறுத்துட்டு அப்பளத்தை பொரிச்சுட்டு தண்ணி பாட்டிலை வாங்கி வச்சிருவேன். முந்தின நாளே ஒரு 50 பாட்டில் தண்ணி வாங்கி வச்சிருவேன். வச்சு எல்லாத்துக்கும் டப்பால போட்டு, பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்தா தூக்கி போட மாட்டேன். என் பசங்க கேட்பாங்க, என்னம்மா நீங்க குப்பை சேர்த்து வைப்பீங்கன்னா, அப்படி இல்லை, அது எனக்கு எப்ப யூஸ் ஆகும்ன்றது தான். நல்லா வாஷ் பண்ணி ஒரு கவர்ல போட்டு அழகா வச்சிருப்பேன். எடுத்து திருப்ப வாஷ் பண்ணி அதெல்லாம் ஃபில் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். வாட்டர் பாட்டிலோட ஒரு கவரோட எல்லாருக்கும் கொடுத்து விட்டுருவேன். கோயம்பேடு மார்க்கெட் கிட்ட போய் என் பொண்ணுங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. 4 பேரு சாப்பிட வயிறார சாப்பிட்டாங்கன்னா போதும், அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப எனக்கு அதுதான், அது இன்னும் நிறைய செய்யணும்னு ஒரு ஆசை. நிச்சயமா நிறைய, ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேருக்காவது நான் சாப்பாடு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. கடவுள் அதுக்கான வழிகளை எனக்கு கொடுக்கணும். ஆனா இன்னும் நான் பிரச்சனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எனக்கு கடன் இருக்கு, பிரச்சனைங்க இருக்கு. என்னோட கடன் எல்லாம் தீக்கணும். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்தேன்னா என்னால என்ன முடியுதோ அதை நான் பண்ணணும், கடவுளுக்கு சேவை பண்ணணும்ன்ற முடிவுல இருக்கேன்.
கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். நிச்சயமா. நீங்க சித்து அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஏன்டி இப்படி பண்ணேன்ற கேள்விதான் எனக்கு அவள்கிட்ட. இப்படி தவறான ஒரு முடிவு எதுக்கு எடுத்தேன்ற கேள்வி எனக்கு எப்பவுமே இருக்கு. டெய்லியுமே அந்த ஒரு கேள்வி மனசுல. எனக்கு அவ அந்த நிச்சயதார்த்தத்திலேயே எனக்கு அந்த கேள்வி வந்தது. அவளோட என்கேஜ்மெண்ட்லயே எனக்கு அந்த கேள்வி வந்தது. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். தவறா ஏதோ டிசைட் பண்ணியிருக்காளோ அப்படின்னு எனக்கு மனசுல வந்தது. அது எனக்கு சரியா படல. அந்த நிச்சயதார்த்தத்திலேயே எனக்கு அது மனசுல ஒட்டல. எனக்கு அப்பவே ஒரு பெரிய ஒரு ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு அப்ப வந்தது மனசுக்குள்ள. இல்ல இது ஏதோ சரிப்பட்டு வராதோ அப்படின்னு. ஆனா அந்த டிசம்பர் 4ஆம் தேதி நான் ஷூட்ல போனேன் அவ கூட. என் மடியில உட்காந்து சோறு ஊட்டி கொடுத்தேன் அவளுக்கு. 9ஆம் தேதி செத்துட்டான். நான் என்னால இன்னும் கூட சித்து இல்லைன்ற விஷயத்த என்னால நம்பவே முடியலம்மா. சத்தியமா சொல்றேன். அந்த புள்ள இல்லைன்னு என்னால நம்பவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ சொன்ன வார்த்தை என் மனசுக்குள்ள இருக்கு. ஒரு நாளைக்கு 100 வாட்டியாவது என்ன மம்மி 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 மம்மின்னு அரிச்சு எடுத்துருவா. அந்த 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 குரல் என் காதுல கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் சில நேரத்துல. எதுக்கு அவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு. நல்லா போயிட்டு இருந்தால, பீக்ல வந்தா. ஒரு மகா பாவி கிட்ட போய் அவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சத்தியமா சொல்றேன். அந்த பையன் நல்லா இருக்க மாட்டான். நான் யாரையும் கர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த பையன் லைஃப்ல நல்லாவே இருக்க முடியாது. அது என்னைக்கு என் மனசுல அந்த வருத்தம் இருக்கு. எங்கேயாவது அந்த பையனை நான் பார்த்தேன்னா என்னத்தால அடிப்பேன்னு எனக்கே தெரியாதுன்ற சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்துட்டு. எனக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படி போனது எனக்கு இன்னைக்கும் தாங்க முடியல. எல்லாரும் மறந்துடலாமா? கூட அவளால நிறைய அனுபவிச்சவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க. நான் சத்தியமா சொல்றேன். கூட அவ வாங்கி கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனா என்னால மறக்க முடியல. ஏன்னா என் பொண்ணு. அதை யாராலையும் மாத்த முடியுமா? முடியாது. யாராலையும் மாத்த முடியாது. அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, வந்தா சாந்தி மம்மி சாந்தி மம்மி சாந்தி மம்மி தான் சொல்லுவா. என்னை விட உங்களை தாங்க அவ அப்படி கூப்பிட்டுருக்கா, என்னை கூட கூப்பிடல அப்படிங்கிற வார்த்தைய சொல்லி. ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்களே, ஏன் எதுக்கு பண்ணாங்க? அந்த பொண்ணு வாழ்ந்திருந்தா 100 பேருக்கு பிரயோஜனமா இருந்திருக்குமா? யாரா இல்லாதவங்க வீட்டுக்கு போவா, அவங்களுக்கு காசு கொடுப்பா, புடவை எல்லாம் எடுத்துட்டு போவா, எல்லாருக்கும் தானம் பண்ணுவா. ஃபேன்ஸையும் அவங்களோட ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவா. எல்லாரையுமே அவ அவளோட சொந்த இதுதான் பார்த்திருக்காளே தவிர வேற மாதிரி யாரும் பார்க்கல. இண்டஸ்ட்ரியில யார் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லு? யார் இருக்காங்க? யாருமே கிடையாது. எடுத்து கொடுக்குற குணம் யாருக்காவது இருக்கா? யாருக்குமே கிடையாது. ஆனா நிறைய விஷயங்கள் இப்ப அவங்க தனிமையை போக்கியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்க நிறைய விஷயங்கள் மனசு விட்டு பேச தவறிட்டாங்களோ அப்படின்றது. தவறிட்டா. கடைசி நாள் ஏதோ சொல்ல வந்தா. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னா அப்படியே வெள்ளம்மா நான் அப்புறம் பேசுறேன்னு போயிட்டா. அதனால எனக்கு ஃபோன் பண்ணுவா, டாபிக்கை மாத்தி பேசிட்டா. அந்த மனசு விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனைகளும். நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அவளை நான் கூட்டு வந்துட்டு இருப்பேன். கண்டிப்பா நான் அவளை என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பேன். அவ இறந்திருக்க மாட்டான். கண்டிப்பா இன்னுமே யாரு மனசுல இருந்துமே அது போகாத முடியாது. அவ போக மாட்டா. சித்துங்கிறது கடவுளுடைய ஒரு அமைப்பு. அந்த பொண்ணு, அந்த பொண்ணை யாராலையும் மறக்க முடியாது. இன்னைக்கும் நீங்க சித்துவை பத்தி போடுங்களேன், எவ்வளவு வியூவர்ஸ் தெரியுமா வருவாங்க? அவளை பத்தி போட்டீங்கன்னால வியூவர்ஸ் அவ்வளவு அள்ளி கொட்டும். அப்படிதான் அவ வாழ்ந்தா. 10 பேருக்கு இருந்த இடத்துலயே 10 பேருக்கு பிரயோஜனம் தான் பட்டிருக்கேன். இன்னைக்கும் அவளால பிரயோஜனப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா நன்றி கிட்ட ஜனங்க. இன்னைக்கும் அவளால பிரயோஜனப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் ஒரு சில ஆர்டிஸ்ட். ஆனா நன்றி கிடையாது. நன்றி கிடையாது. அது ஏற்றும் ரொம்ப அதை ஃபீல் பண்ணி சொன்னவ சுஜிதா பாண்டியன் ஸ்டோர்ஸ். ஆமா. ஏன் அவ இப்படி பண்ணாலோ, எதுக்கு பண்ணாலோ அப்படி ஃபீல் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவ மட்டும்தான். மத்த எல்லாம் அவளால பிரயோஜனப்பட்ட யாரும் அந்த நன்றிய நினைக்கல. ஒரு சிலர் இருக்காங்க, ஆனா அந்த நன்றிய யாருமே நினைச்சு பார்க்கல.
ஆனா இன்னும் ரசிகர்கள் அதே அன்போட தான் இருக்காங்க. ரசிகர்கள் என்னைக்குமே அவ மேல 100 வருஷம் ஆனாலும் சித்துவை யாரும் மறக்க மாட்டாங்க. எப்படி மெட்டியோலி மறக்க மாட்டாங்களா, நம்ம சித்துவை மறக்க மாட்டாங்க. கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses apply now.